மணி டாக்ஸ். இன்னைக்கு திரை விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற படம் மாயக்கூத்து. ஏஆர் ராகவேந்திரா வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. நாகராஜன் கண்ணன் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் எல்லாத்துக்குமே வந்து செவ்வாய்க்கிழமை இந்த படத்தை வந்து ப்ரெஷ் ஷோ போட்டு காட்டிட்டாங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து ப்ரீமியர் ஷோவும் போட்டு காட்டினாங்க. என்ன காரணம்னா இந்த படக்குழுவினருக்கு இந்த படத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கை வெற்றியாக மாறுமா இல்லையா அப்படிங்கிறது இந்த திரை விமர்சனத்தின் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தினுடைய கதை நாகராஜ கண்ணன் அவர் வந்து ஒரு விட்டு கொடுக்காத எழுத்தாளர். அவருக்கு என்ன தோணுது அதை மட்டும்தான் எழுதுவார். எதுக்காகவும் தன்னை வந்து வளைச்சிக்க மாட்டார். மற்றவங்களுக்காக எழுத மாட்டார். இவர் வந்து ஒரு தொடரை வந்து டெல்லி கணேஷ் பதிப்பகத்தில் வந்து எழுதுவார். டெல்லி கணேஷ் வந்து சொல்லுவார், இன்னைக்கு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி எழுதுன்ட்டு. ஆனால் அவர் எழுதுவார். அவருக்கு உண்டானது அவர் என்ன ஒரு கேரக்டரைசேஷனை சித்தரிக்கிறாரோ அதுதான் கரெக்டு அப்படிங்கிற ஆங்கிள் எழுதிட்டு வருவார். அந்த தொடரில் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு வேலைக்கார பொண்ணு போகும். அவங்க வந்து அந்த பொண்ணு ரொம்ப நேர்மையான பொண்ணு. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பணம் வந்து 2000 ரூபா காணாத போயிடும். அதுக்கு அடுத்தது அந்த பணம் எங்கே காணாது போகுதுன்னா ஆடியன்ஸுக்கு தெரியும், ஓப்பன் பண்ணிடுவாங்க. அது ஒரு இடத்துல ஒளிஞ்சு கிடக்கும். அதை அந்த குழந்தை எடுத்து வச்சிருக்கோம். ஆனால் அந்த பெண் மேலே குற்றம் சாட்டப்படுவாங்க. அதுக்கு அடுத்தது ரவுடி தீனா. இவர்கிட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரு வந்து கூடவே வந்து நம்பிக்கையான ஆட்கள் வச்சிருப்பாரு. அந்த நம்பிக்கையான ஒரு ஆட்கள் வந்து அதில் ஒருத்தர் வந்து தீனா வந்து கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே தீனா என்ன பண்ணுவார்னா அது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்கள வந்து கன் பாயிண்ட்ல வச்சிருப்பாரு. அதில் ஒருத்தர் சாவக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும். ஆனால் தீனாவுக்கு வந்து தனக்கு எல்லாமே நம்பிக்கையானவங்க அப்படின்னு தோணும். அதுக்கு அடுத்து கிராமம். அந்த கிராமத்தில் எம்பிபிஎஸ்க்காக ஒரு பொண்ணு தயாராகிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு நல்லா படிக்கும். பட் ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து எம்பிபிஎஸ் கிடைக்காத அளவுக்கு அந்த தேர்வில் வந்து நிறைய குழப்படிகள் ஏற்படுது. அந்த பொண்ணு வந்து தற்கொலையினுடைய விளிம்புக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாரு. இந்த 3 கேரக்டரும் நியாயமாக இருந்து பாதிக்கப்படக்கூடிய அந்த 3 கேரக்டரும் லைவாக வந்து அந்த எழுத்தாளர்கிட்ட நிற்கும். அந்த எழுத்தாளரை வந்து ரவுண்ட் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு தனக்கான நியாயத்தை கேட்பாங்க. அந்த எழுத்தாளரை உதைச்சு கேட்பாங்க. அதுக்கு அடுத்து அந்த எழுத்தாளர் எடுக்கிற முடிவு என்ன அப்படிங்கிறத இந்த படத்தினுடைய மீதி கதையை. இந்த படத்தினுடைய கதையாக பார்க்கும்போதும் அதை வந்து ப்ரெசென்ட் பண்ண விதம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவுக்கு இது வந்து ஒரு புதுசு தான். இது வரைக்கும் நம்ம பெரும்பாலான படங்களில் பார்க்கல தமிழ் சினிமாக்களில். இதனுடைய ஷேரில் நிறைய படங்கள் வந்திருக்க ஒழிய இதே மாதிரியான பர்ஃபெக்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியல் கேரக்டரைசேஷன் வந்த உடனே அது வந்து டக்குன்னு நமக்கு வந்து புரியாது. இவங்க வந்து இந்த இந்த நாவலில் வர இந்த தொடரில் வர கதாபாத்திரங்களும் தெரியாது. அதை அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டைரக்டர் ஏஆர் ராகவேந்திரா வந்து ரிவீல் பண்ணிக்கிட்டே போவார். அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்திருக்காங்க. இந்த படத்தினுடைய முதன்மை கதாபாத்திரம் ஹீரோனை கூட சொல்லலாம். அவர் தான் நாகராஜ கண்ணன். அவர் வந்து ஒரு 100 படம் நடித்த ஹீரோ. ஒரு மல்டி ரியாக்ஷன் கொடுப்பார்ல, ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒவ்வொரு சீனுக்கும் அந்த ஷாட்லேயே ரியாக்ஷன் இல்லை, அது மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு. ஒரு எழுத்தாளனுடைய தத்தளிப்பையும் அது அந்த எழுத்தாளர் வந்த வேதனையும் அதுக்கடுத்து அவர் எப்படி இன்னைக்கு உலகத்தில் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும், குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இடத்துல வந்து நாகராஜன் நல்லாவே நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பெரிய அளவில் பிரபலமான ஆர்டிஸ்ட் இல்லாமல் எல்லாமே நடிச்சிருக்காங்க. கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் சாந்தாராம் கிருஷ்ணன். இந்த படத்தை வந்து ஒரு 25 லட்சம் ரூபாயில் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 25 லட்ச ரூபாயில் எடுத்துருக்க மாட்டாங்க. இந்த படத்துக்கு வந்து நிறைய செலவாயிருக்கும். அவங்க ஒரு தன்னம்பிக்கையோடு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல கதையை வச்சுக்கிட்டு குறைந்த அளவில் பணம் இருந்தால் கூட அடுத்த ஜென்ரேஷன் வந்து அல்லது அடுத்த ஜென்ரேஷன்னா அப்படிதான் எடுக்க முடியும், அல்லது அடுத்தடுத்து வரவங்க ஒரு நல்ல படத்தை எடுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கைக்காக சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக ஒவ்வொரு ஷாட்டையும் வந்து ஃப்ரேம் வச்சிருக்காரு. எந்த ஷாட்டையுமே வந்து அந்த ஷாட்டில் இருக்கிற கண்டென்ட்டை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அதுக்கடுத்து அந்த ஆர்டிஸ்டோடைய ரியாக்ஷன்ஸ் வந்து கேப்சர் பண்ண விதம்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து டைம் ட்ராவலில் இந்த நாகராஜ கண்ணன் வந்து அந்த கேரக்டர்ஸை சந்திக்கிறாரா, அல்லது அவருக்கு ஒரு இல்யூஷனா, அல்லது அவருக்கான மனவியாதி இருந்து அவர் வந்து கற்பனையில் வர கதாபாத்திரங்கள் அது வந்து நேரடியாக கொண்டு வராங்களான்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ள இந்த படத்தையே முடிச்சிடறாங்க முழு படத்தையும். அதுதான் இந்த படத்தினுடைய ஸ்கிரிப்டில் இருக்கிற டேலண்ட்டு. இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு புது உணர்வு கிடைக்கும். மணி டாக்ஸ் நேயர்களே, இந்த படத்தில் சின்ன சின்ன குறைகள் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல, நான் சொன்ன மாதிரி என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. அதுதான் இந்த சினிமா மேஜிக். நீங்கள் ஒரு ட்ரிப் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பாருங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.